தலப்பூரி, ராஜவாள், அரசவாள், அசர் ரெக்கை, தலைபேரி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சேவல் லைனேஜில் நிற்கும்போது அதனுடைய வியூவம் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி சேவல் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டிப்பாக அவங்க மனசுக்குள்ளே தோணும். அது ஆப்போசிட்டு சேவலாக இருந்தாலும் சரி நம்ம மனசுக்குள்ளே கண்டிப்பாக தோணும். அந்த மாதிரி சேவலை நான் எப்படியாவது அதை க்ரியேட் பண்ணிடணும், அந்த மாதிரி காலை அந்த மாதிரி முள் வாடுறதுக்கு நம்ம சேவலை க்ரியேட் பண்ணி சொல்லிட்டு எல்லாருமே நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் நல்ல லைனேஜில் தான் பொட்டையை போட போகிறீங்க, நல்ல சரியான சேவலை தான் நீங்கள் போட போகிறீங்க. அதுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய இந்த 3 அமைப்பு, தலையில் இருக்கிற தலைப்புள்ளியும், ரெக்கையில் இருக்கிற வெள்ளை ரெக்கையும், வாலில் இருக்கிற அரசவாள், ராஜவாள், இந்த மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி போட்ட ஒரு கிளாசிக்கான ஒரு கொடூரமான லைனேஜையும் தாண்டி இது அசுர வேகமாக இருக்குங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பெஷலான ஒரு அமைப்பில் ஒரு 3 சொல்ல போகிறேன். இந்த ராஜவாள், அரசவாள், தூக்குவாள், தலைப்புள்ளி, தலைபேரி, இதோ நீங்கள் பார்க்குறீங்களே குப்பி, இந்த மாதிரி தலையில் உங்களுக்கு ஒரே ரங்கில் கதர்லேயோ சரி, யாகுத்துலேயோ சரி, பீலாவிலையோ சரி, ஒரே ரங்கில் தும்மலையும் சரி, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தலைப்புள்ளி வந்துடுச்சுன்னா, அதுவும் நீங்கள் அதுக்கு முன்னே அதனுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அந்த அமைப்பே இல்லை, ஆனால் நீங்கள் போட்டு எடுக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு வந்துடுச்சுன்னா அந்த பொருள் நீங்கள் பட்டாவும் சரி, நீங்களும் சரி, எதுக்கிட்டையும் முறைக்கலாலும் பரவாயில்ல, அதை நீங்கள் வச்சுருங்க. அதை முறைக்கும்போது அதனுடைய சண்டைலாம் பார்த்துட்டா ஐயோயோ எப்பப்பா அப்படின்னு கண்ணில் ஒத்திப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும். பயங்கரமான க்ரியேட்டிவிட்டியாக சேவலாக இருக்குங்க. சரிங்களா? இப்போது நான் சொன்ன பில்டப்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது ரொம்ப சரியான அம்சங்க. சரிங்களா? ஒன்றும் இல்லைங்க, நல்லா ஒரே ரங்கில் தலையில் சும்மா எதுவுமே இல்லாமல் ஒரு 2-3 முடி இந்த மாதிரி கொத்தாலனால பல ஒரு 2-3 முடி ஒயிட்டாக வந்துடுச்சுன்னா அது தலைப்புள்ளி, தலைபேரி, தலைப்பூரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எங்கள் சைடில். உங்கள் பக்கத்தில் நீங்கள் என்னென்ன வேணாலும் சொல்லலாம். இந்த மாதிரி பீலாக்கும் தலைப்பூரி இதுக்கு இல்லை தலைப்பூரி, ஆனால் இதுக்கு வந்து ராஜவாள் வந்துடுச்சு, அது கீழே விழுந்துருச்சு. இந்த தலைப்பூரி, ராஜவாள்லாம் அவங்களுக்கு வாள்லேருந்து ஒரு வால் தூக்கிட்டு வரும். அந்த தூக்குற வாலில் வெள்ளை, மற்ற வால் எல்லாமே ஒரே கலரில் இருக்கும். இந்த வால் மட்டும் ஒரு 2 வால் மட்டும் வெள்ளையாக வந்துச்சுன்னா அதுவும் சரி. இந்த மாதிரி தலையில் இருக்கிற தலைப்பூரி வந்துச்சுன்னா பறக்கிற கால் எல்லாமே முள்ளாகவே இருக்கும். 10 கால் பறந்துச்சுன்னா 10 காலுமே முள்ளாக இருக்குங்க. அந்த மாதிரி காலில் முள்ளாக செய்யும். ரொம்ப சரியான சேவலுங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு. இதில் இந்த ஜாவா, இந்த சீத்தா, அப்ரூஸு, இந்த 3-4 ரங்குலேயும் வந்து நீங்கள் அதை கன்சல்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஜாவாவும் சரி, சீத்தாவும் சரி, அப்ரூஸும் சரி, முள்ளுக்கு தாறுமாறாக குத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான். சரிங்களா? அதில் எல்லாமே வந்து வரும், கால் ஃபவுண்டேஷனும் காமிக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரே ரங்கில் யாகுத்து, கதரு, தும்மரு, சரி ஏதோ ஒரு ரங்கு, அடர் ரங்கில் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் தலையிலையும் சரி, வால்லையும் சரி, ரக்கையிலையும் சரி ஒயிட்டாக வந்துடுச்சுன்னா ஆல்ரெடி அது கால் ஃபவுண்டேஷன் பயங்கரமாக கொடுக்குதுன்னா அது கூட சேர்த்து முள்ளும் சீக்கிரமாக கொடுக்கும். சீக்கிரம் களத்தை முடிச்சிடும். ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும். சேவல்லாம் நல்லா வந்து அது ஒரு நல்ல லைனேஜில் அந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? அந்த மாதிரி சேவல் வந்து நீங்கள் ஒரு சேவல் ஒருத்தர்கிட்ட வாங்க போகிறீங்கன்னா, இப்போ இந்த பெட்டையை பார்க்குறீங்க. இந்த பெட்டைக்கு வந்து ஒரு 8 வயசு ஆகிடுச்சு. ஆனால் இந்த பெட்டைக்கு தலைப்புரி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப கொடூரமான போட்டது. நீங்கள் சரி, நான் கண்டென்ட்டுக்கு வரேன். நீங்கள் வந்து இப்போ ஒருத்தர்கிட்ட பொருள் வாங்க போகிறீங்கன்னா அவங்க நல்ல லைனேஜெலாம் வச்சுருக்காங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்னா, அவங்களுக்கு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் போய் பார்க்கல. பொருள்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பக்கம் பார்த்தோன்னா மொத்தத்தனமான ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய அமைப்பே இல்லாமல் இருக்கும். ஆனால் அவருடைய லைனேஜில் அது வழிகாலாக கொண்டு வரும்போது நல்ல பேர் வாங்கும். அதுவே அதே லைனேஜில் இன்னொரு பக்கத்தில் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ஒரே லைன் தான். ஆனால் அந்த சாதா இருக்கிற பொருளுக்கும் இந்த மாதிரி நல்லா ஸ்பெஷலாக இருக்கிற அமைப்புக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக இருக்கும். காலத்தை சீக்கிரம் முடிச்சிடும். அடிக்கிற கால்லாம் பயங்கர ஃபவுண்டேஷனாக கொடுக்கும். இப்போ இவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கதிர்ச்சித்தாவை பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லு உள்ளுக்கு குத்தும். கரெக்டாக டைமிங்க்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டைமிங்க்கு ஒரு 2-3 கால் நரம்பு செய்யுங்க.
ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நான் என்னுடைய லைனில் நான் சொல்கிறேன்னா அதுமாரி உங்கள்கிட்ட அதுமாரி இருக்கும். நீங்கள் நல்ல இப்போ ஒரு சேவல் நீங்கள் களத்துக்கு பார்க்குறீங்க, அதில் வந்து ஒரே ரங்காக இருக்கும்போது அந்த சேவலுக்கு எந்த அமைப்புமே நான் சொல்லக்கூடிய இந்த 3 அமைப்புமே இல்லாலும் அதனுடைய கால் ஃபவுண்டேஷன் பார்த்தா ரொம்ப கொடூரமாக இருக்குன்னா அந்த சேவலை பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அந்த சேவலை கொண்டு போய்ட்டு ப்ரீட் பண்ணும்போது எக்குத்தப்பா நான் சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் வந்துச்சுன்னா அந்த சேவலை நீங்கள் யாருக்கும் கொடுத்துடாதீங்க. அது உங்களுக்கு ஒரு பொக்கிஷம், தங்க பொக்கிஷம். அந்த தங்கத்துலேருந்து நீங்கள் எடுக்கிற எல்லா குஞ்சுங்களுமே வந்து கோல்டன் சிக்ஸ் தான். உங்களுக்கு வந்து ஒரே ஒரு பாயிண்ட் கூட உங்கள் பேரை வந்து கெடுக்காது, அந்த அளவுக்கு க்ரியேட் ஆகும். இப்போ இந்த தும்மருக்கு ஃபுல்லாக நாட்டுரங்க தும்மர், தலையில் மட்டும் தலைப்பேர் இருக்கும். ஸோ செம்ம கால் ஃபவுண்டேஷன் குத்தும், நல்லா முள்ளுக்கும் செம்மையாக செய்யும் இந்த சேவல். இப்போ இதை பற்றி சொல்லியிருக்கேன், என்ன போன வீடியோவில் சொன்னேன். இதுபோல் உங்ககிட்ட இந்த மாதிரி இருந்தால் தலைப்பேரி இல்லை 3 அமைப்புமே இருந்தால், இந்த 3 அமைப்பில் நீங்கள் தலைப்பேரி ஒரே அமைப்பு இருந்தாவே பயங்கரமான சேவல் அது. அதுலேயும் அந்த ஈக்குவலாகவே வாளுக்கும் அந்த ரக்கைக்கும் ஒயிட்டு போட்டுன்னு வந்துடுச்சுட்டுனா அப்பா அதெல்லாம் நீங்கள் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ராஜாதி ராஜா. உங்களெல்லாம் அதில் நீங்கள் எடுக்கிற பொருளெல்லாம் நாங்கள் போட்டு ட்ரா பண்ணுறதே பெரிய விஷயமானு சொல்லிட்டு நினைக்கிறோம். அந்த அளவுக்கு அது பொருள் வரும். போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் கழுகு பற்றி ஒரு பொட்டையை சொல்லலாம். இந்த பொட்டை தான் கழுகு மூஞ்சி போட்டை, செம்ம ஃபவுண்டேஷன் கொடுக்கும், கால் நரம்பு போட்டை. இந்த மூஞ்சி பாருங்கள், பர்ஃபெக்டான கழுகு மூஞ்சி, அது பொருந்தி வருங்க. இது இப்போ தான் ஒரு 4-5 செட்லேருந்து ஒரு 4-5 செட்லேருந்து எல்லாத்தையும் முட்டையத்தை வச்சு ஒரு 8 குஞ்சு கூட இருக்குது. அச்சோ ஓகே சாரி ப்ரோ, கண்டென்ட் மாறுது. இப்போ நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கில் நான் பேசுகிறேன், அதனால வீடியோ எடுத்து நான் போடாமல் இருக்கேன். சரி ஓகே. இப்போது ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பில் வந்துச்சுன்னா ரொம்ப புத்தியாக இருக்கும், மூர்க்கத்தனமாக இருக்கும். ஆப்பனண்ட் என்ன பண்ணுறாரோ அதுக்கேற்ற மாதிரி இதனுடைய வியூகத்தை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும், சீக்கிரமாக முடிக்க பார்க்கும். அதுபோல் இன்னொன்று சொல்ல மாட்டேன், நீங்கள் பட்டா நீம் வரைக்குமே வந்து அதுக்கு அந்த அமைப்பு இல்லாமல் இருக்கும். ஆனால் ஒரு குருஜி முடித்து அதுக்கு வர ரெக்கையில் அந்த மாதிரி தெளிச்சிட்டு வரும், தலையில் தெளிச்சிட்டு வரும். அப்போ வரும்போது கண்டிப்பாக நீங்கள் பட்டாவில் நீமில் அந்த குருஜிக்கு முன்னே போட்ட சண்டையை விட இந்த மாதிரி நல்லா ஃபுல் குருஜி முடிஞ்சிட்டு பிறகு பர்ஃபெக்டாக வந்து இந்த மாதிரி அமைப்பு சின்னதாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கு முன்னே சண்டையும் இப்போ போகிற சண்டையுமே வந்து கண்டிப்பாக வெறித்தனமாக இருக்கும், சூப்பராக உங்களுக்கு அது முடிச்சு கொடுக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு செட் பண்ணுற லைனே ரொம்ப சூப்பராக தான் செட் பண்ணுவீங்கன்னு இருக்கும்போது அதில் இந்த மாதிரி இன்னும் ஸ்பெஷலாக வந்தால் அது எப்படி இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அதுபோல் ஒரு சில சேவலுங்க என்ன பண்ணுன்னா அந்த குருஜிக்கு முன்னே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கால் ஃபவுண்டேஷன்லாம் காமிக்கும், அது முள்ளுக்கு வாட்டத்துக்கே பறக்காது. ஆனால் குருஜா மாறிட்ட பிறகு அது முள்ளு பறக்குதுன்னா இதுலேயும் அந்த அம்சத்தை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுபோல் ஏன் நான் ரொம்ப புத்தி உள்ள சேவல்னு சொல்கிறேன்னா, சின்னதாக ஒரு லைன் சொல்லிக்கிறேன். சேவை சோக்கில் தோல்வியே பார்க்காதவன் எவனும் இல்லை, வெற்றியை மட்டுமே அடையிறவனும் எவனும் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு சில சேவல் வந்து தோற்றுரும். ஸோ எல்லாருமே வந்து அவங்க சேவல் வந்து பந்தயம் கொடுத்துருக்கு, இல்லைன்னு சொல்ல, ஏதாவது ஒரு லைனில் பந்தயம் கொடுத்துரும். அது எப்படி கொடுத்தா நமக்கு கௌரவம்னா ஓடிடக்கூடாது, சரிங்களா? அது எவ்வளோ அடித்தாலும் நான் இங்கேவே இருக்கேன்னு என்னை அடித்து போட்டுக்கோ, நான் களத்திலே இருக்கேன், ஜம்மின் ஆகிடுவேன், முடிஞ்சால் என்ன அந்த மாதிரி இருக்கிற தோல்வியை வந்து நம்ம ரொம்ப கௌரவமாக எடுத்துக்கலாம். இதை சேவை சோக்கில் இல்லாதவங்க யாருன்னா சும்மா ஒரு டைம் பாஸுக்கு இந்த வீடியோவை பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக இந்த இதெல்லாம் வந்து நல்லா கலாய்ப்பாங்க, மீம்ஸ் கூட போடுவாங்க, அந்த மாதிரி இது க்ரியேட் ஆகும். ஆனால் அது சேவை சோக்கில் இருக்கிறவங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்தாச்சுக்கோ, செம்மையான பொருள் அது. அதை அப்படியே நீங்கள் தொட்டு அது காலில் விழுந்து அதை ராஜாவாக நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா எவ்வளோ அடிக்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை, அவ்வளோ குத்து வாங்கியும் வெளியே போகாமல் களத்துக்குள்ளேயே ஜமீனாகிற சேவல் தான் ரொம்ப பெஸ்ட்டான சேவல். அந்த சேவலுக்கெலாம் இந்த மாதிரி அமைப்பு ரொம்ப கச்சிதமாக பொருந்துங்க, சரிங்களா? என்னால் முடிஞ்சளவுக்கு என்னுடைய அனுபவத்தையும் இந்த பொருளையும் வச்சு உங்களுக்கு காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன். வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. அதுபோல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐக்கன் இருக்கும், அதை அழுத்திக்கங்க. அதுபோல் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ கமெண்ட்ஸ் இல்லை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அப்போவே பாஸ் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக ரிப்ளை பண்ணணுமோ, அப்படி இல்லையா வீடியோவை அதை மேக் பண்ணி போடணுமோ நான் பெஸ்ட்டாக அதை ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? அதுபோல் நாளைக்கு நான் என்ன வீடியோ போட போகிறேன்னா,
இப்போ நான் சொல்லக்கூடிய வீடியோ வந்து இந்த வீடியோக்கு முன்னையும் வந்திருக்கலாம். சப்போஸ் வரலன்னா நாளைக்கு நான் அடுத்த வீடியோ போடுவேன். ஏன்னா இதில் பப்ளிஷிட் பண்ணும்போது சில வீடியோக்கள் வந்து முன்ன பின்ன டைம் ஆகுது. இந்த லாட்டி அப்புறம் சண்டை முடிச்சிட்ட பிறகு தையல் போடுறது, அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு இன்ஜெக்ஷன் போடுறது, அப்புறம் இந்த சீக்கு கரகரன்னு இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து சிம்பிளாக இந்த லாட்டிக்கு ஒரு ஆயில் இருக்குது. அந்த ஆயில் வச்சுட்டு வச்சுக்கோ கிட்டத்தட்ட ஒரு 12-13 நாள்லேயே லாட்டி பிடுங்கின்னு வெளியே வந்துட்டு அதுவே சரியாயிடும். அதுபோல் இந்த டாக்ஸிம் இன்ஜெக்ஷன் அடிப்போல் அதுக்கு பதிலாக இன்னொரு இன்ஜெக்ஷன் இருக்குது. அந்த இன்ஜெக்ஷனை நம்ம அடிச்சிட்டா எந்த ஒரு வலியுமே இல்லாமல் சேவல் வந்து ஒரு 1 வீக்லேயே ரெக்கவரி ஆகிடும். அதுபோல் இந்த கரகரன்னு சளி சீக்கெலாம் வந்துடுச்சுன்னா நம்ம என்னென்னவோ பண்ணுவோம். ஆனால் ஒரு சின்ன சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பை சும்மா ஜஸ்ட் ஒரு ml இல்லை 1.5 ml போட்டுட்டா நைட்டு போடும்போது நீங்கள் அடுத்த நாள் நைட்டு சேவல் நல்லா ரெக்கவர் ஆகிடும். அந்த கரகர ஃபால்ட்லாம் போயிடும். சேவல் டல்லாக இருந்தாலும் நல்லா கொஞ்சம் ஆக்டிவாக ஆகும். ஸோ அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ